السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக சில நிமிடங்களை தியாகம் செய்து கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் நம்முடைய புத்தகமான 3 அடிப்படைகள், அதில் சென்ற வகுப்பில் பார்த்தீங்கன்னா இபாதத்தினுடைய வகைகள்லாம் எப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதை நம்ம வரையறைப்படுத்தி இதெல்லாம் இபாதா அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த இபாதத், நம்ம சொன்ன இபாதத்துகளை என்ன பண்ணுறாரு ஆசிரியர், அந்த இபாதத்துக்கான ஆதாரங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குல்லுஹா லில்லாஹி தஆலா, மேலே சொல்லப்பட்ட எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்கு உரித்தானதான், அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது. அதற்கு முதலாவதான ஆதாரமாக சூரத்துல் ஜின்னுடைய 18வது வசனம் 72-18, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு உரித்தானது, அவனை தவிர அல்லாஹுக்கு இணையாக யாரையும் வணங்காதீங்க, அல்லாஹோடு இணையாக யாரையும் வணங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்கிறோம். அப்போது இங்கே அல்லாஹ் ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இபாதத்துகள் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டான். வேறு யாருக்கும் அதனை நம்ம பகிர்ந்தோ இணையாகவோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபமன் ஸரஃப மின்ஹா ஷைஅன், அதில் ஏதாவது ஒன்றை, அந்த இபாதத்துகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினால், லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினால், ஃபஹுவ முஷ்ரிகுன் காஃபிருன், அவர் முஷ்ரிக்கு காஃபிரு ஆவார், இணை வைப்பவர் மற்றும் நிராகரித்தவர் ஆவார். இணை வைப்பவர் ஏன்னா அல்லாஹுக்கு அவர் இணையாக வைக்கிறார், நிராகரித்தவர் அல்லாஹுடைய கட்டளையை நிராகரித்தவராக இருக்கின்றார். அல்லாஹ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க மாதிரி, அந்த மனிதரை பண்ணுற மாதிரி அது தவறாக கருதப்படுது. சரி, வத்தலீலு கௌலுஹு தஆலா, அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இபாதத்துகளை வேறொருத்தருக்கு கொடுப்பது இணை, ஷிர்கு, மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதற்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயம் 117வது வசனம், கடைசி சூராவுனுடைய முஃமினுடைய கடைசி வசனத்திற்கு முந்தைய வசனம். அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஒமை யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், யார் ஒருத்தர் அல்லாஹுவோடு வேறு ஒரு கடவுளை அழைக்கின்றாரோ, இபாதத் செய்கின்றாரோ, லா புர்ஹான லஹு பிஹி, அதில் எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடையாது. முதல்ல அல்லாஹ் சொல்லணும், ஆணித்தரமாக சொல்கிறான். அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. லா புர்ஹான லஹு பிஹி, சரியா? ஃபஇன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பி, அவருடைய ஹிசாப், அவருடைய கணக்கு, அவருடைய நிலைமை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது, அவனுடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது. அந்த மனிதருடைய இறைவன் அல்லாஹ். மறுமை நாளில், நாளை மறுமை நாளில் அவருக்கு கேள்வி கேட்கப்படும், ஹிசாப் இருக்கு. இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரு, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை வெற்றியாளர்களாக ஆக்க மாட்டான், காஃபிர்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டான். அப்போது நீங்கள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், டேக் பண்ணிட்டான், இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் காஃபிர்கள். இப்போ காஃபிர்கள்னு சொன்னால் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? சுப்ஹானல்லாஹ், அதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஷிர்கு குஃப்ரை பொறுத்த வரையில் கடுகளவு இருந்தாலும் என்னாதுன்னு சொன்னால், நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளும் பாலாகிரும், ஜீரோவாயிரும், ஜீரோ மைனஸில் போயிட்டுருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டப்போ நம்ம மார்க்கத்தில் இருக்கிறோம், முஸ்லீமோட பெயரை தாங்கி, முஸ்லீமோட பெயரை வச்சுக்கிட்டு தொழுவுற எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு இந்த ஷிர்க் இருக்கும் பொழுது அது நம்முடைய அக்கௌண்ட்டை ஜீரோலே வச்சுருப்போம். நம்ம நிறைய தியாகம் செஞ்சுருப்போம், நிறைய இபாதத் செஞ்சுருப்போம், ஆனால் எதுவுமே கணக்கில் வராது. ஸோ இது ஒரு அறிமுகம், அதாவது இபாதத் என்பது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது என்று சொல்லி இந்த 2 வசனங்களை கொண்டு அறிமுகம் இங்கே படுத்தியிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா,
துவா, முதலாவது வணக்கம் என்ன? துவா. துவா வந்து ஒரு வணக்கம். அதற்கான ஆதாரம் என்ன? வஃபில் ஹதீஸி, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, அத்துஆ முஹுல் இபாதா. துஆ இருக்குது, அது இபாதத்தினுடைய மூலமா, கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலம், அதனுடைய வேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இபாதானாலே துஆ, துஆவுக்கும் இபாதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம இப்போ அழைத்தோம் என்று சொன்னால் நம்ம அது வந்து இபாதத் செய்தோம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து இபாதத் செய்யலையே, நான் துஆ தானே பண்ணுறேன், நான் அவரிடத்துல கேட்க தானே செய்கிறேன், நான் அவரிடத்துல தொழுகலை, நோன்பு வைக்கல, அவருக்காக வேண்டி இந்த இதெல்லாம் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமையில் இருக்கிறாங்க நிறைய மக்கள். நிறைய மக்களுக்கு இபாதத் என்றாலே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது மட்டும்தான் இபாதத் நினச்சிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து போய் மற்றவர் இடத்துல தன்னுடைய தேவையை கேட்டால், அழைத்தால், அவரை கூப்பிட்டால், அந்த நம்ம பார்த்துருக்கோம், அந்த விஷயத்திற்கு அவர் தகுதியற்றவராக இருக்கின்றார், அவர் இறந்து போனவராக இருக்கு, நம்ம விஷயத்தை கேட்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர்த்தில் நம்ம கேட்கும்பொழுது நம்ம இபாதத்தை செலுத்துகின்றோம். ஏன்னா துஆ முஹுல் இபாதா ஹதீஸில், சஹீஹான ஹதீஸில் வருது, துஆ தான் இபாதத்துடைய மூலம் என்பது. அப்போ அது யாருக்கு மட்டும் உரித்தானது? அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது என்பதை ஆணித்தரமாக விளங்கி அதனை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதே போல் இது வந்து ஹதீஸில். குர்ஆனில் வந்து துஆ பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், உதுஊனி, என்னை அழையுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன், நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் பூர்த்தி செய்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் ஒருவர் என்னை வணங்குவதில் பெருமை கொள்கின்றாரோ, என்னை வணங்குவதிலிருந்து அவர் பெருமை அடித்துக்கொண்டு விலகி போகிறாரோ, சயதுகுலூன ஜஹன்னம தாஹிலீன், அவர் நரக நெருப்பில் கேவலப்பட்டவராக நுழைவார். சுப்ஹானல்லாஹ். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் துஆ இபாதத் தெரியுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த ஒரு கட்டளை அல்லாஹ் குர்ஆனில் ஏதாவது ஒரு கட்டளை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டளை என்பது இபாதா. இதை பண்ணுங்க, என்னிடத்தில் நீங்கள் கேளுங்க, நான் அப்போது கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கன்னு. அதை போய் வேற ஒருத்தர் நம்ம கேட்டால் தவறு தானே? அல்லாஹ் சொல்கிறேன் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட அல்லாட்ட கேட்க மாட்டேன், நான் வேற ஒருத்தர் கேட்பேன், அல்லாஹ்வுடைய படைப்பிட்ட கேட்பேன்னா வீம்பு தானே? அப்போ அது வந்து என்னது? நம்ம அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம், அதாவது அல்லாஹுடைய இபாதத்தை நாம் நிராகரிக்கின்றோம். ஸோ இது ஒரு விஷயம். அதாவது இபாதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை இருக்கும். அதே போல் வந்து இபாதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து பயங்கரமான எச்சரிக்கை, பயங்கரமான தண்டனையை வச்சுருப்பான். இதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த தண்டனை. அதுதான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய இபாதத்திலிருந்து நீங்கள் விலகி போனீங்கன்னா உங்களுக்கு நரக நெருப்பில் கேவலமான நிலையை நுழைவீங்கன்னு சொல்கிறான். அதுவும் ஒரு அடையாளம், ஒரு சைன். இது இபாதத் என்பதற்கு ஒரு சைன். இது நீங்கள் செய்யலைன்னா, ஏன்னா சாதாரண ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க மாட்டான். இபாதத் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க மாட்டான். அப்போ இபாதத்தினால தானே, அது நீங்கள் நிராகரிக்கிறதுனால தான் அதை இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறான்னா அது ஒரு அடையாளம். ஸோ இந்த 2 பாயிண்ட் நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யலை, அதற்கு வந்து நீங்கள் செய்யலைன்னா நரக நெருப்பு இருக்குன்னு சொன்னால் அது செய்யறது இபாதத் அப்படின்னு நினச்சிக்கணும். அதே போல் கட்டளை என்பது இபாதத் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா அவங்களுக்கு? இன்ஷா அல்லாஹ். சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது துவா இபாதத் என்பதற்கான விடயம். அதுக்கப்புறம் வதலீலுல் ஹவுஃப் இபாதத் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 175வது வசனம், ஃபலா தஹாஃபூஹும் வஹாஃபூனி, அவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இன் குன்து முஃமினீன், உண்மையான முஃமின்களாக இருந்தீங்கன்னா என்ன பயப்படுங்க, அவர்களை பயப்படாதீங்க. அவர்கள்லாம் யார்? சிலைகளை பயப்படாதீங்க, காஃபிர்களை பயப்படாதீங்க, வேறு யாரும் இந்த உலகத்தில் பயப்படாதீங்க, யாரை பற்றியும் பயப்படாதீங்க, என்னை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாருடைய பயமும் உங்களுக்கு நீங்கிவிடும். அல்லாஹ் மட்டும் நம்ம பயந்தோம்னு சொன்னால் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அப்போ இங்கே எப்படி நம்ம இவ்வாறு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம நல்லா புரியணும். தலீலை மட்டும், அதாவது ஆதாரத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த ஆதாரத்திலிருந்து எப்படி நம்மளுக்கு வந்து அந்த சட்டத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா,
இந்த வசனத்தை கொடுத்து இந்த வசனத்தின் மூலமாக ஹவுஃப் என்பது, அதாவது பயம் என்பது எவ்வாறு இபாதத்தாக நிரூபிக்கப்படுகின்றது. அப்போ நம்ம சொல்லணும், இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பயப்படுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். ஸோ கட்டளை என்பது இபாதத்தை குறிக்கின்றது. அதனால அல்லாஹ்வை பயப்படுது இபாதா. அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம பயப்படுவோம்னு சொன்னால் தகுதி இல்லாத விஷயத்தில் அது நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். விளங்குதா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள விஷயங்களை அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.